Dear students, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து ப்ராப்ளம்ஸ் ஆன் மல்டிஸ்டேஜ் ஏர் கம்ப்ரஸர். இதில் வந்து ரெண்டு பேஸில் வந்து ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம், வித் கிளியரன்ஸ் வால்யூம், வித்தவுட் கிளியரன்ஸ் வால்யூம். ஓகே, பிஃபோர் தட் மல்டிஸ்டேஜ் ஏர் கம்ப்ரஸர் அப்படின்னு என்னன்றது நம்ம தெரிஞ்சிருக்கணும். மோர் தென் ஒன் கம்ப்ரஸர் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா மல்டிஸ்டேஜ் ஏர் கம்ப்ரஸர். மோர் தேன் ஒன் கம்ப்ரஸர் ஆர் மோர் தேன் ஒன் சிலிண்டர் இப்படி இருந்ததுலே நம்ம வந்து மல்டிஸ்டேஜ் ஏர் கம்ப்ரஸர்னு சொல்கிறோம். ஏன் நம்ம மல்டிஸ்டேஜ் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பவர் கன்சப்ஷன் ஆஃப் இந்த ஏர் கம்ப்ரஸர் வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்ற கான்செப்ட்டுக்காக நம்ம வந்து மல்டிஸ்டேஜ் ஏர் கம்ப்ரஸர் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ரெண்டு டைப்பில் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு இன்வால்வ் ஆகும். 2 ஸ்டேஜ்லேயும் கேட்கலாம், 3 ஸ்டேஜ்லேயும் கேட்கலாம். 2 ஸ்டேஜ் அப்படின்னா என்ன இருக்கும்னா ரெண்டு கம்ப்ரஸர் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு கம்ப்ரஸருக்கு நேம் வந்து லோ ப்ரெஷர் கம்ப்ரஸர், அதுக்கு வந்து எல்பிசி அப்படின்றது ஷார்ட் ஃபார்ம். செகண்ட் கம்ப்ரஸருக்கு நேம் வந்து ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸர், அதுக்கு ஷார்ட் ஃபார்ம் வந்து ஹெச்பிசி. செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜில் ப்ராப்ளம்ஸ் இன்வால்வ் ஆகும். அது வந்து அப்படின்னா 3 ஸ்டேஜ் அப்படின்னாலே உங்களுக்கு என்னன்னு தெரியும், 3 கம்ப்ரஸர் இன்வால்வ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு கம்ப்ரஸருக்கு வந்து லோ ப்ரெஷர் கம்ப்ரஸர், அனதர் கம்ப்ரஸருக்கு வந்து இன்டர்மீடியட் ப்ரெஷர் கம்ப்ரஸர் ஐபிசி, ஃபைனல் ஒன்று வந்து ஹெச்பிசி, அது வந்து என்னென்னா ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸர். ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபார்முலா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுட்டு போனோம்னா ஈஸியாக வந்து நமக்கு வந்து ப்ராப்ளம் வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு நான் எதை பற்றி கேட்கலான்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன்னா 2 ஸ்டேஜில் கேட்கலாம். அப்போ அதுக்கு வந்து நம்ம வந்து லே அவுட் இங்கே ட்ரா பண்ணணும். லேஅவுட் ட்ரா பண்ணணும்னா என்னென்ன காம்பனண்ட் இன்வால்வ் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 2 ஸ்டேஜ் அப்படின்னா ரெண்டு கம்ப்ரஸர், அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்போ லோ ப்ரெஷர் கம்ப்ரஸர், அதுக்கு பேரலாக ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸர், அது ரெண்டையும் நீங்கள் பாக்ஸ் போட்டு ட்ரா பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இன்டர்கூலர் வந்து டிவைஸை வந்து ரெண்டுக்கும் மிடில் வந்து ட்ரா பண்ணிடுங்க. இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய ஸ்டெப். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து ஆரம் மார்க் இப்படி நீங்கள் போட்டு முடிச்சுருங்க. பாத்தை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா பாத்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணி முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்பரிங் கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா என்னென்ன காம்பனண்ட் அப்படின்றத போட்டிருக்கீங்க, ஆரம் மார்க் அந்த டைரெக்ஷனையும் போட்டு ரெடியாக வச்சுருக்கீங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நம்பரிங் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இதான இன்புட்டு, லோ ப்ரெஷர் கம்ப்ரஸருக்கு தான் ஃபஸ்ட்டு இன்புட் அட்மாஸ்பியர்லேருந்து இன்புட்டாக கொடுப்போம், யாரை வந்து இன்புட்டாக கொடுக்க போகிறோம். அப்போ அதை வந்து நம்பர் 1 அப்படின்னு கொடுத்துடணும். செகண்ட் நம்பர் எப்படி கொடுக்கணும்னா ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸருக்கு எந்த ஆரம் மார்க் இன்புட்டாக வருதுன்னு பாருங்கள். அப்போ இதுதானே இன்புட்டாக வருது, அதுக்கு பக்கத்தில் நம்பர் 2 கொடுத்துருங்க. இதை விட்டு வெளியில் போகிற ஆரம் மார்க் நம்பர் 3 கொடுத்துட்டிங்கன்னா பேலன்ஸ் இருக்க நம்பரை நம்பர் 4 அப்படின்னு கொடுத்து முடிச்சுருங்க. இப்போ நம்பரிங்கும் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த இன்டர்கூலருடைய என்ன கான்செப்டில் இது இங்கே இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ வந்து இந்த என்டையர் செட்டப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து 10 பார் ப்ரெஷரை வந்து அவுட்புட்டில் கொண்டு வரணும். அதுதான் நம்மளுடைய இப்போ டார்கெட்டு. இப்போ அப்போ வந்து இன்புட்டில் நான் சம் ப்ரெஷரை வந்து சப்ளை பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக் ஏர் தான் கம்ப்ரஸருக்கு வந்து இன்புட்டாக சப்ளை பண்ணுவோம். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் இன்புட். அப்போ இந்த இடத்துல வந்து அட்மாஸ்பியரிக் ஏர்னால் அதில் 1 பார் ப்ரெஷர் இருக்கும். அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் நம்ம ரஃபாக வந்து ஒரு 30 டிகிரி செல்சியஸ் இந்த இடத்துல நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம். அப்போ இன்புட் ஏருடைய பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா 1 பார் ப்ரெஷர் 30 டிகிரி செல்சியஸ் லோ ப்ரெஷர் கம்ப்ரஸருக்கு இன்புட்டாக கொடுத்துரும். அப்போ லோ ப்ரெஷர் கம்ப்ரஸர் என்ன பண்ணுவோம், அந்த ஏரை கம்ப்ரஸ் பண்ணி அப்போ வந்து இந்த பாயிண்டில் பாயிண்ட் நம்பர் 4ல் வந்து 5 பார் ப்ரெஷராகவும் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 30 டிகிரி செல்சியஸ் வந்து ஒரு 100 டிகிரி செல்சியஸை இந்த இடத்துல மாற்றிடுதுன்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த பாயிண்டில் என்னவா இருக்குது, 5 பார் ப்ரெஷர் 100 டிகிரி செல்சியஸ். அது எங்கே என்ட்ராக போகுது, இந்த இன்டர்கூலருக்குள்ளே என்ட்ராக போகுது. அப்போ கூலர் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன தெரியும், ஹீட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணும் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். அப்போ வந்து டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆக போகுது அப்படின்ற கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ வந்து இன்டர்கூலருக்குள்ளே இப்போ என்ட்ரு ஆகுது 5 பார் ப்ரெஷர் அண்டு 100 டிகிரி செல்சியஸ் கம்ப்ரஸ்ட் ஏர் என்ட்ரு ஆகுது. அப்போ வெளியில் வரும்போது கண்டிப்பாக என்ன செய்யணும்னா டெம்பரேச்சர் வந்து ரெடியூஸ் ஆகுது. எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து வெளியில் வரும்போது 100 டிகிரி செல்சியஸ் என்ட்ரு ஆகுது, வெளியில் வரும்போது இந்த பாயிண்டில் 30 டிகிரி செல்சியஸ் தான் வெளியில் வந்துடுது. ஆனால் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா அதே 5 பார் ப்ரெஷர் தான் நமக்கு வந்து இங்கே அவுட்புட்டில் கிடைக்குது. அப்போ இன்டர்கூலரில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா we are reducing the temperature only, we are not reducing the pressure. அப்போ ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் உள்ளே வந்து மெயின்டைன் ஆகுது. இங்கேயும் 5 பார் ப்ரெஷர், இங்கேயும் 5 பார் ப்ரெஷர். ஓகேவா? அப்போ இந்த பாயிண்டில் என்னவா இருக்கும், 30 டிகிரி செல்சியஸ் 5 பார் ப்ரெஷரைஸ்டு ஏர் எங்கே என்ட்ராக போகுது, ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸருக்கு இன்புட்டாக கொடுக்க போகிறோம். டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணி நம்ம இங்கே கொடுக்கறதுனால இந்த கம்ப்ரஸருக்கு கொடுக்கக்கூடிய பவர் வந்து நம்ம வந்து கம்மியாக கொடுத்தா போதும். அப்போ வந்து கம்மியாக கொடுத்துட்றோம். அப்போ வந்து இந்த கம்ப்ரஸர் வந்து ஈஸியாக ஏரை கம்ப்ரஸ் பண்ணி எவ்வளோ பாருக்கு நமக்கு ஃபைனலாக கொடுக்கணும், 10 பார் ப்ரெஷருக்கு கொடுக்கணும். அப்போ இங்கே அவுட்புட்டில் வந்து 10 பார் நம்ம ஈஸியாக இங்கே எடுத்துடுறோம். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்டர்கூலர்
கம்ப்ரஸர் அப்படின்னாலே டெம்பரேச்சரை வந்து ரெடியூஸ் பண்ணணும். இங்கேருந்து வரக்கூடிய கம்ப்ரஸ்டு ஏருடைய டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணி நம்ம சப்ளை பண்ண போகிறோம். அப்போ டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகிறதுனால பவர் கன்சப்ஷன் ஆஃப் ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸர் ரெடியூஸ் ஆகுது. அப்போ ஈஸியாக கம்ப்ரஸ் பண்ணி அந்த 5 பாரை வந்து 10 பாராக மாற்றி கொடுத்துருது. ஓகேவா? அப்போ இன்டர்கூலர் இஸ் நத்திங் பட் ரெடியூசிங் தி டெம்பரேச்சர் ஒன்லி, but inside the intercooler we are maintaining the constant temperature process. அப்போ ஃபைனலாக நம்ம பார்த்துருவோம். ப்ராசஸ் 1 to 4 வந்து பாலிட்ராபிக்கலி கம்ப்ரெஷன், 4 to 2 வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் ரிஜெக்ஷன். அப்போ வந்து இங்கேயும் 5 பார் இங்கேயும் 5 பார் வந்திருக்கு. P4 is equal to P2. இது எல்லாமே அந்த 5 பார் அந்த 10 பார்ன்றது உங்களுக்கு அசம்ஷனுக்காக புரியணுக்காக சொன்னேன். 2 to 3 வந்து அகெயின் ஒரு கம்ப்ரெஷன். அப்போ P1 அப்படின்றது என்னது? இனிஷியல் ப்ரெஷர். P2 அப்படின்றது இப்போ இந்த இடத்துல என்னவா எடுத்திருப்பீங்க? இது வந்து ஃபைனல் ப்ரெஷர். அது வந்து இது வந்து இனிஷியல் ப்ரெஷர். அப்போ இது என்னவா இருக்கும்? இன்டர்மீடியட் ப்ரெஷர். அப்போ P2 is equal to இன்டர்மீடியட் ப்ரெஷர். அப்போ P2 is equal to என்ன ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் P1 இனிஷியல் ப்ரெஷர் மல்டிப்ளைடு பை P3 ஃபைனல் ப்ரெஷர். பெர்ஃபெக்ட் இன்டர்கூலிங் அப்படின்றத இங்கே எழுதியிருக்கேன் நான். அப்படின்னு என்னென்னு மட்டும் பார்த்தேன். இங்கே வந்து இன்புட்டில் என்ன டெம்பரேச்சர் கொடுத்தோம்? 30 டிகிரி செல்சியஸ். இன்டர்கூலரை விட்டு வெளியில் வரும்போது என்ன சொல்லியிருந்தேன்? 30 டிகிரி செல்சியஸ். இது ரெண்டுமே சேம் இருக்குது அப்படின்னா அந்த கான்செப்ட்டுக்கு பேர் தான் பெர்ஃபெக்ட் இன்டர்கூலிங். அப்போ T1 is equal to T2 அப்படின்றத நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். சப்போஸ் இங்கே வந்து 30 டிகிரி செல்சியஸ் 35 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னா அப்போ T1 நாட் இஸ் ஈக்குவல் டு T2. அப்போ வந்து இம்பர்ஃபெக்ட் இன்டர்கூலிங். அப்போ வந்து V1 டாட் அப்படின்னா என்னது? ஃப்ரீ ஏர் டெலிவர். ஃப்ரீ ஏர் டெலிவர்னா என்ன சொன்னேன்? கம்ப்ரஸர்லேருந்து வெளிவரக்கூடிய கம்ப்ரஸ்டு ஏரோடைய குவான்டிட்டிக்கு பேர் தான் ஃப்ரீ ஏர் டெலிவர். அதை வந்து எந்த யூனிட்டில் நோட்டேட் பண்ணுறோம்னா மீட்டர் கியூப் பர் மினிட். T1ன்றது யார்? இனிஷியல் டெம்பரேச்சர். இதெல்லாம் சம் பேராமீட்டர்ஸ். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்? சிங்கிள் ஸ்டேஜ் ரெசிப்ரோகேட்டிங் ஏர் கம்ப்ரஸருக்கு என்ன ஃபார்முலாவே அதே ஃபார்முலா தான். ஆனால் இங்கே ஜஸ்ட் சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் இருக்குது. இங்கே வந்து 2 ஸ்டேஜ் தானே. அப்போ 2n/n-1 P1 V1 டாட். அங்கே வந்து சிங்கிள் ஸ்டேஜாக இருந்துச்சுன்னா ஒரு இன்புட்டு ஒரு அவுட்புட் P1 P2 மட்டும்தான் இருக்கும். இப்போ வந்து இங்கே யார் நமக்கு இன்புட்டில் வந்து P1 வருது. அவுட்புட் பாயிண்ட்ன்றது யார்? ஃபைனலாக 3 பாயிண்ட். அப்போ அவுட்புட் யார்? 3. அப்போ P3/P1. ஓகேவா? அப்போ n-1/2n-1 இதுதான் நமக்கு வந்து இந்த ஒர்க் டன் இல்லை இண்டிகேட்டட் பவருக்குரிய ஃபார்முலா. இண்டிகேட்டட் பவர்னு என்ன சொன்னேன்? கம்ப்ரஸர் என்ன ஆகிறதுக்கு நம்ம எக்ஸ்டர்னலாக சப்ளை பண்ணக்கூடிய பவருக்கு பேர் தான் இண்டிகேட்டட் பவர். P1 V1 டாட் எப்படி எழுதிக்கலாம்? m டாட் RT1. இது ஒரு ரிலேஷன். ஒன்று நம்ம ஃபார்முலா என்ன ப்ராப்ளத்துக்கு வந்து எய்தர் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் இல்லை இந்த ஃபார்முலா. மெஜாரிட்டி வந்து இந்த ஃபார்முலாவே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ வித்தவுட் கிளியரன்ஸ் வால்யூமுக்கு பிவி டயக்ராம் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். வித் கிளியரன்ஸ் வால்யூமுக்கு பிவி டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து ரஃபாக உங்களுக்கு நான் எப்படின்றத காமிச்சிடுறேன். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து 0 பாயிண்ட் மேலே தள்ளி ஆரம்பிச்சிருக்கேன். ஏன் ஆரம்பிக்கிறேன்னா ஏர் தான் வந்து அட்மாஸ்பியரிக் ஏர் தான் நம்ம இன்புட்டாக சப்ளை பண்ணுறோம். அதில் வந்து சம் ப்ரெஷர் வேல்யூ இருக்கும். அப்போ 1 பார் ப்ரெஷர். அதனால தான் கொஞ்சம் ஆக்சஸை வந்து மேலே தள்ளி இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து சக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ பிஸ்டன் வந்து எங்கே இருக்கும்? டிடிசிலேருந்து பிடிசிக்கு நோக்கி ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அப்போ சிலிண்டரில் வந்து ஏர் வந்து ஃபில் ஆயிரும். பிடிசியை ரீச் பண்ணி முடிச்சோடனே சக்ஷன் முடிஞ்சிடும். அப்போ டெலிவரி வால்வும் சரி இன்லெட் வால்வ் ரெண்டுமே க்ளோஸில் இருக்கும். அப்போ இந்த பாயிண்ட் வந்து எண்ட் ஆஃப் செக்ஷன். நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் ஆரம்பிக்கும்? கம்ப்ரெஷன் ப்ராசஸ். அப்போ ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பாலிட்ராபிக்கலி கம்ப்ரெஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 1 to 4 வந்து பாலிட்ராபிக்கலி கம்ப்ரெஷன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்கும்? இந்த 4th பாயிண்ட் வந்து யாருக்குள்ளே இன்ட்ரடியூஸ் ஆகும்? இன்டர்கூலருக்குள்ளே இன்ட்ரடியூஸ் ஆகும். அப்போ வந்து அந்த இடத்துல கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் ரிஜெக்ஷன் ப்ராசஸ். அதனால என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த லைனை வந்து நான் வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நான் ட்ரா பண்ணுறேன். ஹீட் ரிஜெக்ஷன்னா டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஹீட் அடிஷன்னா இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு நீங்கள் ட்ராவல் பண்ணணும். அப்போ இந்த பாயிண்ட் யார்? பாயிண்ட் நம்பர் 2. ஓகேவா? நெக்ஸ்ட் யார்? 2 to 3 ஆரம்பிக்கணும். 2 to 3 யார்? அகைன் அங்கே கம்ப்ரெஸர் இருக்குது. அது வந்து ஃபர்தராக கம்ப்ரெஸ் பண்ணி மேலே கொண்டு போக போகுது. அப்போ இந்த பாயிண்ட் யார்? பாயிண்ட் நம்பர் 3. அப்போ இது வந்து செக்ஷன். இந்த 1ஆம் நம்பரில் வந்து எண்ட் ஆஃப் செக்ஷன் முடிஞ்சிருது. இது பாலிட்ராபிக்கலி கம்ப்ரெஷன். இந்த ப்ராசஸ் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் ரிஜெக்ஷன். இது வந்து அகைன் பாலிட்ராபிக்கலி கம்ப்ரெஷன். இந்த லைன் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா சிம்பிளாக இதுக்கப்புறம் வந்து இதை சிம்பிளாக நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டுடலாம். அப்போ இது வந்து வித்தவுட் கிளியரன்ஸ் வால்யூமுக்கு நான் வந்து பிவி டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கேன். இது வந்து P1, இந்த பாயிண்ட் வந்து P2 ஆர் P4 உங்களுக்கு தெரியும். இந்த பாயிண்ட் வந்து P3 ஃபைனல் ப்ரெஷர். அப்போ இந்த ரீஜன் யார்? ஹை ப்ரெஷர் கம்ப்ரெஸருக்குரிய ரீஜன். இந்த ரீஜன் லோ ப்ரெஷர் கம்ப்ரெஸருக்குரிய ரீஜன். அப்போ பாலிட்ராபிக்கல் கம்ப்ரெஷனால் PV/n = C. அப்போ இன்டர்கூலரில் என்ன சொல்லியிருக்கோம்? டெம்பரேச்சரை மட்டும் ரெடியூஸ் பண்ணுவோம், ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுருப்போம். அப்போ இந்த ரீஜனுக்கு பேர் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் P = C.
அப்போ செகண்ட் பாயிண்ட் இன்டர்கூலரை விட்டு வெளியில் வரக்கூடிய பாயிண்ட் இது அகைன் என்ன செய்யும் கம்ப்ரஸருக்குள்ளே ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸரில் என்ட்ரு ஆகும். அது ஃபர்தராக ப்ரெஷரை ரைஸ் பண்ணி ஃபைனல் பாயிண்ட்டு கொடுத்துரும். அப்போ வந்து இனிஷியல் பாயிண்ட் யார் இந்த இருக்குது 1 நம்பர் தான் இனிஷியல் ப்ரெஷர். டெலிவரி ஃபைனல் யார் இந்த இடத்துல 2 ஸ்டேஜை பொறுத்தளவு 3 பாயிண்ட் தான் நமக்கு வந்து ஃபைனல் டெலிவரி ப்ரெஷர். ஓகேவா? இது வந்து வித்தவுட் கிளியரன்ஸ் வால்யூமுக்கு நான் வந்து உங்களுக்கு பிவி டயக்ராம் ட்ரா பண்ணுற ப்ரொசீஜர் சொல்லியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வித் கிளியரன்ஸ் வால்யூம் பார்த்துருவோம். சேம் ப்ரொசீஜர் தான் இங்கேயும் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். வித் கிளியரன்ஸ் வால்யூமுக்கு பிவி டயக்ராம் ட்ரா பண்ணுறோம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து சக்ஷன் ப்ராசஸ் இங்கே ஆரம்பிச்சிருக்குமா, அப்போ ஃபைனலாக சக்ஷன் இங்கே ஆரம்பித்து இங்கே நம்ம முடிச்சிடறோம். இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. சேம் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுறேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து என்னது ப்ராசஸ் 1 to 4க்கு வந்து திருப்பியும் பாலிட்ராபிக்கலி கம்ப்ரெஷன் லைன்னாலே ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ பாயிண்ட் நம்பர் 1 நம்பர், இது பாயிண்ட் நம்பர் 4. நெக்ஸ்ட் யார் இந்த 4 to 2 ப்ராசஸ் அகைன் இன்டர்கூலருக்குள்ளே ஹீட் வந்து ரிஜெக்ட் ஆகுது. அதனால் டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் நான் நோக்கி நான் பிளாட் பண்ணியிருக்கேன். இது பாயிண்ட் நம்பர் 2 பாயிண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 2 பாயிண்ட் எங்கே என்ட்ரு ஆகும், ஹை ப்ரெஷர் கம்ப்ரெசருக்கு என்ட்ரு ஆகும். திருப்பியும் ப்ரெஷர் இன்க்ரீசஸ் லைன். ஓகேவா? இது வந்து பாயிண்ட் நம்பர் 3. ஃபஸ்ட்டு இந்த லைனை ட்ரா பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா தான் நெக்ஸ்ட்டு வந்து ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ பாயிண்ட் நம்பர் 1 to 4 பாலிட்ராபிக்கல் கம்ப்ரெஷன், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் ரிஜெக்ஷன், திருப்பி பாலிட்ராபிக்கலி கம்ப்ரெஷன். நெக்ஸ்ட்டு வந்து லைன் எப்படி கொண்டு வாங்க, இங்கே ட்ரா பண்ணி முடிச்சிடுறோம். இது எக்ஸ்பான்ஷன் லைன் பாயிண்ட். இப்போ 1 2 3 4 வந்து செட் பண்ணி முடிச்சிருக்கோம். அப்போ இந்த பாயிண்ட்டை வந்து 5ஆக வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட்டை வந்து 6ஆக வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு யார் இந்த லைன். ஓகே, இந்த லைன்லேருந்து திருப்பி எக்ஸ்பான்ஷனுக்கு திருப்பி கொண்டு வாங்க, கொண்டு வந்துட்டு பாயிண்ட் பண்ணி முடிச்சுருங்க. அப்போ இந்த பாயிண்ட் யார் 7th பாயிண்ட், இந்த பாயிண்ட் வந்து 8th பாயிண்ட். அப்போ வந்து இந்த ரீஜன் யார் ஹெச்பிசி ஹை ப்ரெஷர் ரீஜன் ஆர் ஹை ப்ரெஷர் கம்ப்ரெஷர். இது லோ ப்ரெஷர் கம்ப்ரெஷர். அப்போ பாயிண்ட் எப்படி நான் பிளாட் பண்ணுறேன், நான் நம்பரிங் பாருங்கள் 1 4 5 6 லோ ப்ரெஷர் கம்ப்ரெஷர் ரீஜன், 2 3 7 8 அது வந்து ஹை ப்ரெஷர் கம்ப்ரெசர் ரீஜன். அப்போ ஏன் நான் இது வந்து ஃபைனலாக இங்கே வரையும் முடிச்சிட்டேன் அப்படின்னா கிளியரன்ஸ் வால்யூம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ இந்த கேப் இருக்கிறதுனால இந்த கம்ப்ரெசருக்கு கிளியரன்ஸ் வால்யூம் இருக்குது அப்படின்ற மீனிங்கில் நம்ம வந்து ட்ரா பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போ வித்தவுட்டுக்கும் நான் ட்ரா பண்ணுற ப்ரொசீஜர் சொல்லியிருக்கேன், வித்துக்கும் ட்ரா பண்ணுற ப்ரொசீஜர் சொல்லி முடிச்சாச்சு. இப்போ 2 ஸ்டேஜ் ஏர் கம்ப்ரெசருடைய லே அவுட் பார்த்துட்டோம், என்னென்ன ப்ராசஸ் இன்வால்வ் ஆகிருக்கு, அதில் வந்து வித் கிளியரன்ஸ் வால்யூம் வித்தவுட் கிளியரன்ஸ் வால்யூம் புரிய பிவி டயக்ராம் அதோட ப்ரொசீஜர் பார்த்து முடிச்சிட்டோம். நவ் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் 3 ஸ்டேஜ் ரெசிப்ரோகேட்டிங் ஏர் கம்ப்ரெசருக்கு லே அவுட் பார்த்துருவோம். அதுக்கு வந்து நம்ம வந்து வித்தவுட் கிளியரன்ஸ் வால்யூம் மட்டும் டயக்ராம் போட்டால் போதும், அதில் தான் மெஜாரிட்டி ஆஃப் ப்ராப்ளம் கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு லே அவுட் பார்த்துருவோம். 3 ஸ்டேஜ் அப்படின்னா என்ன உங்களுக்கு தெரியும், 3 கம்ப்ரெசர் இன்வால்வ் ஆக போகுதுன்னு தெரியும். அப்போ ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எல்லா காம்பனண்ட்டையும் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரா பண்ணி முடிச்சிருங்க. அப்போ லோ ப்ரெஷர் கம்ப்ரெசர், இன்டர்மீடியட் ப்ரெஷர் கம்ப்ரெசர், அதுக்கு பேரலாக ஹை ப்ரெஷர் கம்ப்ரெசர். ஃபஸ்ட்டு இந்த 3 பாக்ஸையும் ட்ரா பண்ணிடுங்க. அப்போ 2 கம்ப்ரெசர் சென்டரில் யாரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க, இன்டர்கூலரை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுங்க. அப்போ இங்கேயும் 2 கம்ப்ரெசர் இருக்குது, அதுக்கு நடுவில் இன்டர்கூலர் நம்பர் 1. இங்கேயும் 2 கம்ப்ரெசர் இருக்குது, அதுக்கு இன்டர்கூலர் நம்பர் 2. அப்போ இந்த எல்லா பாக்ஸையும் எல்லா காம்பனண்ட்டையும் இன்வால்வ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எப்பயும் போல் அந்த ஆர்எம்ஆர் ஃப்ளோ பாத்தை வந்து அப்படியே நீங்கள் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிருங்க. ஃப்ளோ பாத்தை ட்ரா பண்ணி முடிச்சுட்டு ஆர்எம்ஆர்க்கையும் அப்படியே ட்ரா பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா செகண்ட் ப்ரொசீஜர் ஓவர் ஆயிரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சிம்பிளாக நம்பரிங் கொடுக்க போகிறோம். நம்பரிங் கொடுக்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிச்சுங்க. எப்பயுமே லோ ப்ரெஷர் கம்ப்ரெசர் தான் இன்புட்டை ரிசீவ் பண்ணும், அட்மாஸ்பியருக்கு ஏரில் கொடுப்போம். அப்போ அதை பாயிண்ட் நம்பர் 1 கொடுத்துட்றோம், சிம்பிள். அப்போ பாயிண்ட் நம்பர் 1 இஸ் ஓவர். அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் ப்ரெஷர் கம்ப்ரெசருக்கு எந்த ஆர்எம்ஆர் இன்புட்டாக வருதுன்னு பாருங்கள், அதுக்கு நம்பர் 2 கொடுத்துருங்க. அப்புறம் ஹை ப்ரெஷர் கம்ப்ரெசருக்கு எந்த ஆர்எம்ஆர் இன்புட்டாக வருதுன்னு பாருங்கள், அதுக்கு நம்பர் 3 கொடுத்துருங்க. அப்புறம் ஹை ப்ரெஷர் கம்ப்ரெசர் விட்டு ஃபைனலாக நம்ம வெளியில் போகிறது தான் நமக்கு டெலிவரி எடுக்கக்கூடிய ப்ரெஷர், ஃபைனல் ப்ரெஷர், அது பாயிண்ட் நம்பர் 4. அப்போ 1 2 3 4 கொடுத்துட்டிங்கன்னா அப்போ இது 5, ரிமைனிங்காக இருக்குது 6. அப்போ இதை கொடுத்துட்டிங்கன்னா தான் இப்போ வந்து நம்ம வந்து லே அவுட்டும் ட்ரா பண்ணியாச்சு, ஆர்எம்ஆர் பார்த்து பண்ணி முடிச்சிட்டோம், நம்பரிங் கொடுத்து முடிச்சிட்டோம். அப்போ வந்து ஃபைனலாக இந்த லே அவுட்டை வந்து இப்போ பார்த்து முடிச்சிருக்கோம். அப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன செய்ய போகிறோம்னா இதுக்குரிய பிவி டயக்ராம் நான் ட்ரா பண்ண போகிறேன். அப்போ 3 ஸ்டேஜ் வரணுமா, அப்போ 3 ஸ்டேஜ் இருக்கான்னு பாருங்கள். எல்பிசி லோ ப்ரெஷர் கம்ப்ரெசர், இன்டர்மீடியட் ப்ரெஷர் கம்ப்ரெசர், ஹை ப்ரெஷர் கம்ப்ரெசர். ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் என்ன பண்ணுவோம், எப்பயும் போல் ஃபஸ்ட்டு வந்து சக்ஷன் ஸ்டார்ட் பண்ணணுமா. அப்போ இங்கேருந்து சேம் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுறேன். சக்ஷன் ஆரம்பிச்சிச்சு, இந்த பாயிண்டில் வரவும் சக்ஷன் முடிஞ்சிடுது நமக்கு. அப்போ பாயிண்ட் நம்பர் நெக்ஸ்ட் இந்த லே அவுட் வச்சு தான் இந்த பிவி டயக்ராம் ட்ரா பண்ண போகிறேன். 1 to 5 யார் பாலிட்ராபிக்கலி கம்ப்ரெஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க. அப்போ இந்த சொல்கிறத கவனிச்சிட்டே வாங்க. 1 to 5 பாலிட்ராபிக்கல் கம்ப்ரெஷன், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, வால்யூம் வந்து பாருங்கள் 5ல் வந்து ரெடியூஸ் ஆயிரும்.
அப்போ 5 to 2 5 to 2 யார் இருக்கா, இன்டர்கூலர் இருக்குது. அப்போ வந்து கூலிங் என்ன பண்ண போகிறீங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் ரிஜெக்ஷனால லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆரம்பமாக இருக்குது. இது வரையும் நிறுத்திடுங்க. பாயிண்ட் நம்பர் 2. அப்போ 2 to 6க்குள்ளே இப்போ யார் இருக்கா, அகைன் கம்ப்ரஸர் இருக்குது. அப்போ அகைன் பாலிட்ராபிக்கலி கம்ப்ரஷன் 6 வரைக்கும் இந்த ஒரு ஸ்லாண்டிங் லைன் மேலே ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி போட்டுருங்க. திருப்பி 6 to 3க்குள்ளே யார் இருக்கா, இன்டர்கூலர் இருக்குது. திருப்பி அது கூலிங் தானே, அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆரம்பர். அப்போ பாயிண்ட் நம்பர் 3 கிடச்சிருது. 3 to 4 யார், ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸர். அப்போ ஃபைனலாக மேலே கொண்டு வந்துருங்க. அப்போ 1 5 2 6 3 4. அப்போ வித்தவுட் கிளியரன்ஸ் வால்யூம் தானே. அப்போ ஃபைனலாக இந்த ஆக்சிஸ் வரைக்கும் எல்லா பாயிண்ட்டையும் இந்த இங்கேருந்து எல்லா பாயிண்ட்லேருந்து லைனை ட்ரா பண்ணிங்கன்னா நமக்கு வந்து வித்தவுட் கிளியரன்ஸ் வால்யூம்க்குரிய பிவி டயக்ராம் கிடச்சிரும். அப்போ இது வந்து இனிஷியல் ப்ரெஷர் யார், P1. இதோட ஃபைனல் ப்ரெஷர் யார், P4. அப்போ நீங்கள் ஃபார்முலா எழுதும் போது என்ன பண்ணணும், P4/P1 அப்படின்னு எழுதணும். அதே 2 ஸ்டேஜாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க, இனிஷியல் ப்ரெஷர் 1 கொடுத்துட்டு ஃபைனல் ப்ரெஷர் என்னவா எடுத்திருப்பீங்க, 3ல் எடுத்திருப்பீங்க. அங்கே P3/P1 அப்படின்னு போடுவீங்க. இதுக்கு சேம் ஒர்க் டன் ரிலேஷன் எழுத போகிறேன். அங்கே வந்து 2n போட்டிருப்போம், இங்கே 3n/n-1 P1V1 டாட் சேமாக. இங்கே ஃபைனலாக டெலிவரி ப்ரெஷர் கூடிய நம்பர் பாயிண்ட் நம்பர் 4. இதுதான் டெலிவரி ப்ரெஷர் நம்ம ஃபைனலாக. அப்போ P4/P1 n-1/3n, அங்கே 2n போட்டிருப்போம், அப்போ -1. அப்போ P1V1 டாட்டுக்கு என்ன போடலாம், MA.RT1. இதுதான் 3 ஸ்டேஜுக்குரிய ஒர்க் டனுக்குரிய ஃபார்முலா அல்ல இண்டிகேட்டட் பவருக்குரிய ஃபார்முலா. ஓகேவா? இப்போ வந்து இதுவரையும் பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த கேஸில் அதே மாதிரி பெர்ஃபெக்ட் இன்டர்கூலிங் கான்செப்ட் நம்ம என்னென்னு பார்க்கணும். ஓகேவா? அப்போ இங்கே 2 கம்ப்ரஸர் இருக்கா, 2 கம்ப்ரஸர் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இன்புட்டை என்ன கொடுத்துருக்கேன், 1ஆம் நம்பர் இன்புட்டாக கொடுத்துருக்கேன். இன்டர்கூலர் விட்டு வெளியில் வர நம்பர் யார், பாயிண்ட் நம்பர் 2. அப்போ இந்த டெம்பரேச்சரும் சேமாக இருக்குன்னா அது வந்து பெர்ஃபெக்ட் இன்டர்கூலிங். சேமா இப்போ இந்த 2 கம்ப்ரஸரையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த 2 கம்ப்ரஸருக்கு இங்கே எவ்வளோ இன்புட் நம்பர், எந்த நம்பர் இன்புட் ஆகுது இந்த கம்ப்ரஸருக்கு, பாயிண்ட் நம்பர் 2. இன்டர்கூலர் விட்டு வெளியே வரக்கூடிய நம்பர் யார், பாயிண்ட் நம்பர் 3. அப்போ T2 = T3. 3 ஸ்டேஜை பொறுத்தளவு இன்டர்கூலிங்க்கு வந்து இந்த 2 ரிலேஷன் நீங்கள் எழுதிக்கணும். அங்கே வந்து 2 ஸ்டேஜை பொறுத்தளவு ஒரே ஒரு ரிலேஷன் T1 = T2 மட்டும்தான் போட்டிருப்போம். இங்கே வந்து அகைன் இந்த 2 கம்ப்ரஸரையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இந்த ஐபிசிக்கு வந்து இன்புட் எந்த நம்பர் வருது, 2 வருது. இன்டர்கூலர் விட்டு வெளியில் போகிற நம்பர் யார், 3. அப்போ T2 = T3. ஸோ ஃபார் 2 ஸ்டேஜ் அண்ட் 3 ஸ்டேஜுக்கு வந்து லே அவுட் பார்த்தாச்சு. பிவி டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இன்னும் நம்ம டேரெக்டாக நம்ம சம்முக்குள்ளே வந்து போகிறோம். இப்போ ப்ராப்ளம் நம்பர் 1 பார்க்க போகிறோம். இது வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். யூனிவர்சிட்டியில் வந்து நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏர் அட் 103 kPa and 27 degrees Celsius இஸ் ட்ரான் இன் லோ ப்ரெஷர் சிலிண்டர். லோ ப்ரெஷர் சிலிண்டர்னாலும் சரி, லோ ப்ரெஷர் கம்ப்ரெசர்னாலும் சேம் மீனிங் ஆஃப் 2 ஸ்டேஜ் ஏர் கம்ப்ரெசர். அப்போ 2 ஸ்டேஜ் ஏர் கம்ப்ரெசரில் லோ ப்ரெஷர் சிலிண்டருக்கு இந்த 103 kPa 27 டிகிரி ஆஃப் ஏரும் சப்ளை ஆகுது. ஓகேவா? இஸ் கம்ப்ரெஸ்ட் ஐசென்ட்ராபிக்கலி டு 700 kPa. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஏர் இஸ் தென் கூல்ட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் டு 37 degrees Celsius இன் அன் இன்டர்கூலர் அண்ட் இஸ் தென் again compressed isentropically to 4 MPa in a high pressure cylinder and is delivered at this pressure. என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பவர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, find out the temperature of air entering the intercooler and temperature of air leaving the high pressure cylinder. இது மூணே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சின்ன ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து டெலிவர் 30 m³ ஆஃப் ஏர் பெர் ஹவர். அப்போ டெலிவர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ m³ ஆஃப் ஏர் பெர் ஹவரில் கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இது என்னவாக தான் இருக்கும், ஃப்ரீ ஏர் டெலிவர்டாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போ இங்கே இந்த சம்ம வாஸ்ததை நம்ம என்ன புரிஞ்சுருக்கீங்க, 2 ஸ்டேஜா 3 ஸ்டேஜா என்ன நீங்கள் பார்க்கணும். அப்போ 2 ஸ்டேஜ் அப்படின்னு கொடுத்தாச்சு. அப்போ 2 ஸ்டேஜுக்குரிய லே அவுட் வந்து இங்கே ட்ரா பண்ணி முடிச்சிருக்கீங்க. லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர், இன்டர்கூலர் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இங்கே என்ன கிளியரன்ஸ் வால்யூம் பற்றி எதுவும் பேசியிருக்காங்களா, பேசவே கிடையாது. அப்போ வித்தவுட் கிளியரன்ஸ் வால்யூமுக்கு பிவி டயக்ராம் கூடிய ப்ரொசீஜர் போட்டாச்சு. சார் அங்கே என்ன தானே சார் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அப்போ இந்த கம்ப்ரஸர்னாலே பாலிட்ராபிக்கலி கம்ப்ரஷன் தான் வரணும். ஆனால் இந்த சம்மில் ஸ்பெசிஃபை பண்ணி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஐசென்ட்ராபிக்கலி கம்ப்ரஸ்ட். அப்போ ஐசென்ட்ராபிக்னா என்ன போடக்கூடாது, நீங்கள் காமா போட்டுருங்க. ஒன்றுமே இல்லை, என்ன ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு காமா மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிருது. இப்போ நம்ம ஒன்றா கிவன் டேட்டா எழுத போகிறோம். ப்ராப்ளம் வந்து வெரி சிம்பிள். அப்போ 103 kPa 27 degrees Celsius யாருக்கு இன்புட்டாக போகுது, லோ ப்ரெஷர் சிலிண்டர். அப்போ
P1 T1 சம்மில் கொடுத்தாச்சு. லோ ப்ரெஷர் சிலிண்டருக்கு சப்ளை பண்ணி முடிச்சிருக்கோம். அப்போ P1 T1 சம்மில் ரெடியாக இருக்குது. அப்போ லோ ப்ரெஷர் கம்ப்ரஸர் வந்து என்ன பண்ணுது, எவ்வளோ ப்ரெஷர் கொண்டு போகுது, 700 கிலோ பாஸ்கல் கொண்டு போகுது. அப்போ இதோட அவுட்புட் என்னது, 700 கிலோ பாஸ்கல். P4நாலும் சரி P2நாலும் சரி ரெண்டுமே சேம் ப்ரெஷர் தான். ஏன்னா இன்டர்கூலரில் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் தான் மெயின்டைன் ஆகும். அப்போ P4 = P2 700 கிலோ பாஸ்கல். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ரெஷரைஸ் யாருக்குள்ளே போகுது, இன்டர்கூலருக்குள்ளே போகுது. அப்போ இன்டர்கூலருக்குள்ளே போயிட்டு என்ன, ஏர் இஸ் தென் கூல்டு. அப்போ கூல்டு ஆயிடுச்சு அப்படின்னா கூலிங் பண்ணி முடிச்சிட்டோம். அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் எவ்வளோ டெம்பரேச்சர் கூல் பண்ணியிருக்கீங்க, 37 டிகிரி செல்சியஸ் கூல் பண்ணியாச்சு. அப்போ கூல்டுனாலே வெளியில் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த 37 வந்து T2 எடுத்துக்கிறீங்க. அப்போ T2 = 37 டிகிரி கெல்வினுக்கு மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் என்ன போகும், இந்த கம்ப்ரஸ்டு ஏர் வந்து திருப்பி எங்கே போகுது, ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸருக்கு போகும். அப்போ திருப்பி வந்து என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அப்போ ஃபர்தராக வந்து இந்த 700 கிலோ பாஸ்கல் ஏரும் 37 டிகிரி செல்சியஸ் ஏரும் எங்கே போகுது, ஹை ப்ரெஷர் சிலிண்டருக்கு போகுது. அப்போ வந்து அந்த கம்ப்ரஸர் அதை எங்கே 700 கிலோ பாஸ்கல் எவ்வளோக்கு மாற்றுது, 4 மெகா பாஸ்கலாக மாற்றியாச்சு. அப்போ P3 வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4 மெகா பாஸ்கல். கிவன் டேட்டா மட்டும் எழுதியாச்சுன்னா ப்ராப்ளம் வந்து வெரி வெரி சிம்பிள். அப்புறம் ஃபைனலாக என்ன சொல்லியிருக்கேன் நான், இந்த ஃப்ரீ ஏர் டெலிவரி ஒன்று கொடுத்துருந்தாங்களா, மீட்டர் கியூப் பர் மினிட்ல தான் எப்பவுமே இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இங்கே ஹவரில் கொடுத்துருக்காங்க, அதனால தேர் இஸ் நோ இஷ்யூ. அப்போ ஃப்ரீ ஏர் டெலிவர் சிம்பிள் உங்களுக்கு தெரியும். அப்போ பவர் தானே, ஃபஸ்ட்டு வந்து பவருக்குரிய ஃபார்முலா என்னது, அப்போ வந்து இந்த இதில் என் போடக்கூடாதுப்பா, எல்லாமே வந்து நம்ம காமா செட் பண்ணிக்கோங்க. அப்போ சேம் ரிலேஷன் எழுதி முடிச்சிருங்க. அப்போ காமாக்கு என்ன போட்டுடலாம், ஈஸியாக 1.4. அப்போ வந்து என்ன பண்ணிடலாம், காமா இருக்கிற இடத்துல 1.4 போட்டுருங்க. P1க்கு பதிலாக 103 கிலோ பாஸ்கல் தெரியும். V1 டாட்னா ஃப்ரீ ஏர் டெலிவர் பவர். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹவரில் வைக்கக்கூடாது, செகண்ட்ஸில் வச்சுக்கணும். அப்போ 30 டிவைடட் பை 3600 செகண்ட்ஸுக்கு மாற்றிக்கிங்க. ஏன்னா இங்கே செகண்ட்ஸுக்கு மாற்றினா தான் நம்ம வந்து இங்கே வாட்ஸுக்கு நம்ம கொண்டு போக முடியும். P3யோட ஆன்சர் 400 கிலோ பாஸ்கல் தெரியும், 4000 தெரியும். P1ன்றது 103 தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு இண்டிகேட்டட் பவர் கண்டுபிடிச்சிடும். இதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், டெம்பரேச்சர் ஆஃப் ஏர் என்ட்ரிங் தி இன்டர்கூலர். அப்போ இதுதானே என்ட்ரிங் தி இன்டர்கூலர்னு பாயிண்ட் நம்பர் 4. அப்போ டெம்பரேச்சர், அப்போ T4 நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ 1 to 4 யார், ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ். அப்போ என்ன பண்ண போகிறீங்க, டிபி ரிலேஷன் எழுத போகிறீங்க. அப்போ டிபி ரிலேஷன்னா ஃபஸ்ட்டு 1 to 4னா 4th பாயிண்ட் தானே மேலே இருக்குது, அதிகமான பாயிண்ட். அப்போ T4/T1 = அப்போ வந்து அப்படியே மாற்றிடக்கூடாது, ஏன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ T4/T1 = P4/P1 Γ-1/Γ. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நம்ம எந்த ஆன்சர் எடுத்துடலாம்னா T4 ஆன்சர் எடுத்துடலாம். அப்போ இங்கே என்ட்ரி டெம்பரேச்சர் எவ்வளோ என்ட்ரியாக இருக்குது, 300 கெல்வினில் என்ட்ரியாக இருக்குது. இங்கே வெளியில் போகும்போது எவ்வளோக்கு வந்திருக்கு, 518.67 கெல்வினுக்கு நம்ம டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணி இங்கே வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம இன்டர்கூலரில் கொடுப்போம், டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகும். அந்த கான்செப்ட்லாம் கான்செப்டில் அப்படியே போயிட்டுருக்கும். ஓகேவா, இப்போ என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஐபி கண்டுபிடிச்சிருக்கோம், T4 கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டெம்பரேச்சர் ஆஃப் ஏர் லீவிங் தி ஹை ப்ரெஷர் சிலிண்டர். லீவிங் தி ஹை ப்ரெஷர் சிலிண்டர்னா எதை ஃபோக்கஸ் பண்ணணும், பாயிண்ட் நம்பர் 3. அப்போ டெம்பரேச்சர், அப்போ T3 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ தேர்ட் கொஸ்டின் வந்து டெம்பரேச்சர் ஆஃப் ஏர் லீவிங் தி ஹை ப்ரெஷர் சிலிண்டர் இல்லை ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸர், எதனால ஒன்று தான் T3 கண்டுபிடிக்கணும். அப்போ 2 to 3 என்னது, கம்ப்ரஷன் ப்ராசஸ், ஐசென்ட்ராபிக் கம்ப்ரஷன். டிபி ரிலேஷன் சேமாக எழுதுங்க. அப்போ வந்து 3 பாயிண்ட் தான் அதிகமாக இருக்கும் ப்ரெஷர், டெம்பரேச்சரும் அதுதான் அதிகமாக இருக்கும். அப்போ T3/T2 = P3/P2 Γ-1/Γ. அப்போ வந்து P3யோட ஆன்சர் 4000 கிலோ பாஸ்கல். P2 வந்து நமக்கு தெரியும் 700 கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து எவ்வளவு டெம்பரேச்சர் வந்து ஹை ப்ரெஷர் சிலிண்டரை விட்டு ஏர் வந்து வெளியில் போயிருக்கு அப்படின்றது ஈஸியாக தெரிஞ்சிடும். அப்போ T3 = 510 கெல்வின். அதை டிகிரி செல்சியஸ்க்கு மாற்றினீங்கன்னா இதுலேருந்து என்ன பண்ணிடலாம், -273 போட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து 237 டிகிரி செல்சியஸ் வந்து கிடச்சிருக்கு.